எனது அருமை மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு நடப்பு செய்திகள். மே 21ஆம் தேதிக்குரியது. வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள், நடுவில் அப்பப்போ போனஸ் கேள்விகள், சரிங்களா? அதே மாதிரி இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் இருக்குது, சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம தலைப்பு செய்திகள் மே 21ஆம் தேதிக்குரியது. சூப்பரான தலைப்புகள் கிடச்சிருக்கு, நீங்கள் பாருங்கள். சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படையின் முதல் ஐஜி, சரியா? சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை எதற்காக உருவாக்கப்படுது அப்படிங்கிறத கடந்த வீடியோஸ்லாம் நம்ம நிறைய வாட்டி பார்த்துக்கிறோம். முதல் ஐஜி யாராக வந்துட்டு நியமனம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி அரசுனா யார், எந்தெந்த கட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி பார்க்கலாம். அதே மாதிரி எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்கலாம், அது மக்களவையாக இருக்கலாம், சரி, மக்களவை தேர்தலாக இருக்கலாம், மாநில சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ், சரியா, எவ்வளோ உறுப்பினர்கள் தான் மினிஸ்டராக பொறுப்பேற்க முடியும், அது தொடர்பான செய்தி பார்க்க போகிறோம். அதே மாதிரி சென்னை காவல்துறை மேற்கொண்ட முக்கியமானது ஸ்பெஷல் டிரைவ் ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷன் எதற்காக மேற்கொள்ளப்பட்டது அது பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரெகுலராக நியூஸில் வர்ற முக்கியமான ஒரு திட்டம் விபிஜி ராம்ஜி திட்டம், இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது, ஏன் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதே மாதிரி ராம்நாத் கோவிந்த் கமிட்டி எதற்காக அமைக்கப்பட்டது, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பார்த்துட்டு, அடுத்தபடியாக பிரகதி அப்படிங்கிற பேரில் ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி இன்றைய தினம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்தெந்த நாடுகளாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு, ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். அருமையான செய்திகள் ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மே 21ஆம் தேதியில் முக்கிய தினங்கள், அன்றன்ற டேட்டுக்கு என்னென்ன முக்கிய தினங்கள் இருக்குதோ அதை கொஞ்சம் தயவுசெய்து நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு மே 21 முன்னாள் பிரதமர், இந்தியன் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினம். சரி, மே 21 1991 அன்று காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில், சரியா, தீவிர தாக்குதல் காரணமாக மரணம் அடைஞ்சிருந்தாங்க ராஜீவ்காந்தி அவர்கள். அவருடைய நினைவு தினம் மே 21ஆம் தேதி, சரியா? ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை தொடர்பாக ஒரு சில கமிட்டிஸ்லாம் எக்ஸாமில் கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று ஜேஎஸ் வர்மா கமிட்டி, சரியா? ஜேஎஸ் வர்மா கமிட்டி அப்படிங்கிறது ராஜீவ்காந்தி அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புகளில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்குதா அதை விசாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎஸ் வர்மா கமிட்டி போட்டாங்க. அவங்கள யார் கொலை செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பதற்கு அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் ஜெயின் கமிஷன் சொல்லுவாங்க, சரியா? ஜெயின் கமிஷன். அதுக்கப்புறம் சரிங்களா, இந்த சிபிஐயால் அமைக்கப்பட்ட சிறப்பு அந்த புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்தவர் கார்த்திகேயன் அவர்கள். இதெல்லாமே எக்ஸாமில் அடிக்கடி கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தபடியாக ராஜீவ்காந்தி அவர்களின் அந்த நினைவு தினமான மே 21ஆம் தேதி இந்தியாவில் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது, சரிங்களா? அடுத்தபடியாக சர்வதேச கலாச்சார பன்முகத்தன்மைக்கான தினமாகவும் மே 21ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இது எல்லாமே மே 21ஆம் தேதிக்குரிய சிறப்பு தினங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தபடியாக முக்கியமான தமிழ்நாடு செய்தி பாருங்கள். சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படையின் முதல் ஐஜி, சரியா? தமிழக அரசானது பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகம், சரியா, 17வது சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றினாங்க. அந்த ஆட்சியை கைப்பற்றிய பிறகு முதல் நாளிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டிருந்தாங்க சில திட்டங்களை தொடங்குவதற்கு. அதில் முக்கியமான ஒரு திட்டம் பெண்கள் பாதுகாப்பு திட்டம். திட்டத்தின் பெயர் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டமானது சேலத்தில் முதல் முறையாக தொடங்கப்பட்டது, சரியா? இந்த அதிரடிப்படையின் முதல் ஐஜியாக ஒரு பெண் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். யார் அப்படின்னு பாருங்க, பவானி அவர்கள், சரியா? ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க, சரியா? பவானீஸ்வரி அவர்கள் தான் சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படையின் முதல் ஐஜி. இந்த படையானது தமிழக முதலமைச்சர் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் கீழ் செயல்படும். அப்போ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கீழ் நேரடி கண்காணிப்பு கீழே தான் சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை செயல்படும். என்னுடைய முதல் ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவங்க கே பவானீஸ்வரி அவர்கள், சரியா? இந்த படையானது பெண்களின் பாதுகாப்பு, அவசர மீட்பு, சைபர் குற்றங்கள் போன்றவற்றை தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிறப்பு அதிரடிப்படை முதலில் தொடங்கப்பட்ட இடம் சேலம், ஓகேவா? அடுத்து என்ன ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி அரசு, அதாவது ஒரு எலெக்ஷன் நடக்கும், எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் நடக்கும், சரிங்களா? இப்போ டிஎம்கே இருக்கிறாங்க, பிற கட்சிகளோட கூட்டணி வச்சுருப்பாங்க, அதிமுக இருக்கிறாங்க, பிற கட்சிகளோட கூட்டணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது முக்கியமான அந்த கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏ தான் இருப்பாங்க, சரியா? அப்படிலாம் இல்லாமல் அந்த முக்கியமான அந்த கட்சி இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவு வழங்கிய கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வழங்கப்பட்டுள்ளது. அதான் சின்ன செய்தி பாருங்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி அரசு அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது முதல் முறையாக ஆதரவு அளிக்கும் கட்சிக்கும், சரி, ஒரு ஆதரவு வழங்குகிற அந்த கட்சிக்கும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, இந்தியன் முஸ்லீம் லீக் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவை
பொறுப்பு வழங்கப்பட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு செய்தி, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து இதுதான் முக்கியமானது. பாருங்கள், எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்கலாம்? சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சர் அல்லது பிரதமர் உள்பட அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை அந்த மாநில சட்டப்பேரவை அல்லது மக்களவை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% விழுக்காட்டை தாண்டக்கூடாது. ஆர்டிகல் 164(1A) இதை சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. என்னமா ஆர்டிகல் 164(1A) அந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநிலத்தின் சட்டப்பேரவை இருக்க மொத்த உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற அந்த மக்களவை தொகுதிகள் இருக்கிற எண்ணிக்கையாக இருக்கட்டும், உறுப்பினர் எண்ணிக்கையாக இருக்கட்டும், அதில் 15% மட்டும் தான் என்ன இருக்கணும், அமைச்சர்களாக பொறுப்பேற்க முடியும். இப்போ 100 பேர் எம்எல்ஏ இருக்காங்கன்னா ஒரு மாநிலத்தில், அதில் 15% பேர் தான் மினிஸ்டராக பொறுப்பேற்க முடியும். அத்தனை பேரும் வந்துட்டு மினிஸ்டராக வர முடியாது. அதை சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதே சமயத்தில் குறைந்தபட்ச எண்ணிக்கை 12க்கும் குறைவாக இருக்க வேண்டும். அப்போ தான் நிர்வாகம் பண்ண முடியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மேக்ஸிமம் 15% ஓவராலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் பார்க்கும்போது 12க்கும் குறைவாக இருக்க வேண்டும் அமைச்சர்களின் எண்ணிக்கை. சரிங்களா? ஓகே, சரி. அடுத்து தொடர்ந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் உள்பட அதிகபட்சமாக 35 அமைச்சர்கள் வரை இருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மொத்த தொகுதி 234. சரி, அதிகபட்சம் 35 சொல்லியிருக்கிறாங்க. மக்களவையில் பார்த்தீங்கன்னா மொத்த உறுப்பினர்கள் 543 இருக்காங்களே, அதில் 15% அதை கணக்கிட்டாங்க அப்படின்னா 81 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 15% அப்படிங்கிறது எப்போது மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்க. 15% உச்சவரமானது 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 91வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது. எவ்வளவு முக்கியமான விஷயங்களை ஒரு பாயிண்ட்ல சொல்லிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 164(1A) சொல்லியிருக்கிறாங்க 15% தாண்டக்கூடாது அந்த அமைச்சர்கள் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும். அதே மாதிரி அந்த 15%ங்கிறது 2003 கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 91 அதன்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. மறக்காதீங்க, முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறோம். சரியா? இன்றைய தினத்தில் நிறைய பேர் முக்கியமான அமைச்சர்கள் பொறுப்பேற்று இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன். இந்த ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷனை தொடங்கியது தமிழக காவல்துறை. இதன் முக்கியமான நோக்கம் தமிழகத்தில் குற்ற செயல்களை தடுக்கவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். இதற்காக தான் தொடங்கப்பட்டது. இந்த முதல் நாள்லேயே சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னை, தாம்பரம் அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மே 19 அன்று மேற்கொள்ளப்பட்ட இந்த ஸ்பெஷல் ஆபரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நைட்டில் 100 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சரியா? சென்னையை, தமிழ்நாட்டை சூப்பராக பாதுகாக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் டிரைவ் ஆப்ரேஷன் மேற்கொள்ளப்பட்டது. சரியா? அடுத்தபடியாக ரெகுலராக நியூஸில் வர ஒரு திட்டம் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். சரியா? விபிஜி ராம்ஜி திட்டம், விக்ஷித் பாரத். சரிங்களா? கேரண்டி ரோஜ்கர் அஜீவிகா மிஷன் கிராமின் என்று அழைக்கப்படும் விபிஜி ராம்ஜி திட்டம். சரியா? 125 நாட்கள் வேலை நாட்களை கொண்ட திட்டம். இது தொடர்பான மசோதா 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று பிறகு அந்த மசோதா சட்டமாக மாறியது. சரியா? இதுக்கு முன்னாடி செயல்பாட்டில் இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்று அழைக்கப்படும் MGNREGS திட்டத்திற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது. சரிங்களா? என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விபிஜி ராம்ஜி திட்டமானது அதாவது 125 வேலை நாட்களை கொண்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை ஒரு திட்டம் 100 நாட்கள் மட்டும் தான் வேலை கொடுப்பாங்க. இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தில் 125 டேஸ் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த விபிஜி ராம்ஜி திட்டமானது ஜூலை 1ஆம் தேதி, சரியா, ஜூலை 1, 2026 முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. கிராமப்புறத்தில் உள்ள மொத்த வேலை நாட்களின் எண்ணிக்கை 125, மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த நிதி பகிர்வு விகிதம், சரி, இந்த திட்டத்திற்கு செலவு பண்ணுறது. ஓகேவா? பாருங்கள், சட்டப்பேரவைகள் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த திட்டத்திற்கான நிதியில் மத்திய அரசு 60%, மாநில அரசு அல்லது மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 40% ஏற்கும். அப்போ 60-40 அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக இருக்குது நிதி பகிர்வு. இதுக்கு முன்னாடி இந்த MGNREGS திட்டத்தில் 100% மத்திய அரசு செலவு பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 60-40. சரியா? இது ஒன்று. அடுத்த கேஸ் பாருங்கள். இன்னொன்று, வடகிழக்கு மாநிலங்கள், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், இமயமலை பகுதியில் உள்ள உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இந்த திட்டத்திற்கான நிதியில் மத்திய அரசு 90% கொடுக்குறாங்க. 90% நிதியை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும். மிச்சம் இருக்கிற 10% தான் அந்தந்த பகுதிகள் ஏற்றுக்கொள்ளும் சொல்லியிருக்கிறாங்க. எங்கே? வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமயமலை பகுதியில் இருக்கிற உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீரில். இந்த திட்டத்திற்கு ஒரு வருஷத்துக்கு சராசரியாக எவ்வளோ செலவாகும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1.5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட, அதாவது 1.51 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் மாநில அரசுகளின் பங்கும் அடங்கும். சரியா? இந்த 1.51 lakh crore மத்திய அரசின் பங்கு மட்டும் கிட்டத்தட்ட 95,692 கோடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் மறந்துடாதீங்க, ஜூலை 1, 2026 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. 125 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஃபேமிலிக்கு.
அடுத்து முக்கியமான ஒரு கமிட்டி இந்தியன் பாலிட்டி தொடர்பான செய்தி பாருங்க. ராம்நாத் கோவிந்த் குழு, சரி, ராம்நாத் கோவிந்த் கமிட்டி, அதாவது ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்தியாவோட முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்தியாவில் முதல் முறையாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு பிரசிடென்ட் அவர்களை ஒரு கமிட்டியோட கிட்ட போடுறது இதுதான் முதல் முறை. பாருங்க, முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் செப்டம்பர் 2ஆம் தேதி 2023 அன்று மத்திய அரசால் ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல், மக்களவை தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியுமா, அதுக்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்கு ஒரு கமிட்டி போட்டாங்க 2023ஆம் ஆண்டு. அந்த கமிட்டியின் தலைவர் தான் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள். சரிங்களா? ஓகே. ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, மார்ச் 14, 2024 அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதில் தான் சொல்லியிருக்கிறாங்க, மக்களவை மாநில சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்ட 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு இந்த குழு பரிந்துரை செய்துள்ளது. நிறைய பரிந்துரை இருக்குது, அதில் முக்கியமான மட்டும் சொல்லியிருக்கிறேன். மக்களவை மாநில சட்டமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் ஒரே நாளில் நடத்திக்கலாம். சரியா? அது முடிஞ்ச 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நடத்துனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு செலவு மிச்சமாகும் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு கமிட்டி சொல்லியிருக்கிறாங்க. அந்த கமிட்டியின் தலைவர் பிபி சௌத்ரி. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. அது அப்படியே அலசி அரைஞ்சி போயிட்டு இருக்குது. சரிங்களா? ஓகே. அந்த மசோதாக்களை ஆய்வு செய்வதற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு, சரியா, ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி சொல்லுவாங்களா, ஜேபிசி, அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக இருப்பவர் திரு பிபி சௌத்ரி அவர்கள். அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடத்தினா இந்தியாவில் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாய், சரியா, செலவு நமக்கு மிச்சமாகும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இந்திய அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா எதுன்னு பார்த்தீங்கன்னா 129 மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூஸாக இருக்கும், அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா என்கரேஜ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும். பிரகதி 2026 கூட்டு இராணுவ பயிற்சி. பிரகதிங்கிற பேரில் ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்தியா மேற்கொள்கிறாங்க. இந்தியா தலைமையில் ஒரு 12 நட்பு நாடுகள், சரி, அப்போ இந்தியா உள்பட 12, சரி, மொத்தம் சேர்க்கும்போது 13 நாடுகள், ஓகேவா, நட்பு நாடுகள் இடையே நடைபெறும் ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. அதுக்கு வச்ச பேர் தான் பிரகதி. இந்த பிரகதி கூட்டு இராணுவ பயிற்சியானது தொடங்கியுள்ள மாநிலம், சரியா, ரிபோய், மேகாலய மாநிலம், ஓகேவா. உம்ரோய் அப்படிங்கிற இராணுவ நிலையத்தில் தான் இந்த கூட்டு பயிற்சி தொடங்கியுள்ளது. தொடங்கப்பட்ட நாள் மே 20ஆம் தேதியிலிருந்து இந்த கூட்டு இராணுவ பயிற்சி தொடங்கியிருக்குது. ரொம்ப முக்கியமானதுமா, இந்தியா தலைமையில் நடைபெறும் ஒரு இந்தியா உள்பட 13 நாடுகள் கலந்து கொள்ளும் கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் பிரகதி. மேகாலய மாநிலம் உம்ரோய் இராணுவ நிலையம், மறக்காதீங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள் ரிவிஷனுக்காக நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. டுடே சூப்பர் 6 கொஸ்டின். சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படையின் முதல் ஐஜிஆர். செகண்ட் கொஸ்டின், மொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க முடியும்? தேர்ட் ஒன், ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன் எதனுடன் தொடர்புடையது? ஃபோர்த் ஒன், விபிஜி ராம்ஜி திட்டம் எப்போது முதல் அமல்படுத்தப்பட உள்ளது? ஃபிஃப்த் ஒன், ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான குழுவின் தலைவர் யார்? சிக்ஸ்த் ஒன், பிரகதி கூட்டு இராணுவ பயிற்சி எந்த மாநிலத்தில் தொடங்கியுள்ளது? இதாம்மா இன்றைய தினத்திற்கான சூப்பரான சூப்பர் 6 கொஸ்டின்ஸ். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. நம்மளோட ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வீடியோ தயவுசெய்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம். இருக்கிறது கொஞ்சம் நாள் தான், டக்குன்னு நாள் போயிட்டே இருக்குது. சீக்கிரமாக நமக்கு எக்ஸாம் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் அரசு பணியை நம்ம உறுதி செய்யணும். அதுக்கு நடப்பு செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதுக்கு நான் உறுதியாக விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ரெகுலராக இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு போகும். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.